இன்றைக்கு இந்தியனா இந்தியனோ அப்படியா? அப்போ ஸ்ரீலங்கன் இல்லையா? அப்போ ஸ்ரீலங்கன் இல்லையா? ஸ்ரீலங்கன் வந்து சும்மா பாதுகாப்புக்கு மட்டும் பெருமையாக கதைப்பாங்க சரியா? ஆனால் வேலைக்காகாது. இந்தியன் அப்படி இல்லை, பாஞ்சு விழுந்து வந்து உயிரை கொடுப்பான். உயிரை எடுத்தவன் தெரியுமா? உயிரை எடுத்தான், அவன் எடுக்க இல்லையே. அவன் எங்கே எடுத்தான்? 87ஆம் ஆண்டுல உயிர் எடுத்து தெரியாது உங்களுக்கு? எடுக்க இல்லையே. எடுக்கலையா? அது உங்களுக்கு தெரியாது. தெரியாதுன்னு சொல்லணும். எடுக்கலன்னு சொல்லக்கூடாது. உதவி செய்யறான்றதுக்காக செஞ்சதை வந்து செய்யலைன்னு சொல்லக்கூடாது. பாய். ஓகே, செய்யட்டும். பாய். பாயா. செஞ்சதை செஞ்சேன்னு சொல்லணும், செய்யாதுன்னு சொல்லணும். செஞ்சதை செய்யலைன்னு சொல்லக்கூடாது. உயிரையும் எடுத்தான். பாய். வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் ஜாழ்ப்பாணம். நான் இப்போ பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் நிற்கிறேன். இந்த பால வேலை பின்னுக்கு நடைபெற்று கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இது வந்து கிட்டத்தட்ட 4-5 நாளாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த நிலையில் இருந்தது. இப்போ வந்து இந்த பாலத்தை வந்து புதுசாக வந்து பெய்லி பாலம்னு சொல்லி பொருத்து பாலத்தை வந்து இந்திய அரசாங்கம் கொடுத்த பாலத்தை இந்திய இராணுவத்தினர் வந்து இந்த பாலத்தை வந்து பொருத்தி தர்றதுக்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பெரிய பாலத்தை வந்து வெளியில் எடுக்கிற நிலையில் நடவடிக்கையில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 4 நாளுக்கு மேலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த பெரிய பாலத்தை தூக்க இல்லாமைக்கு என்ன ஒரு மெல்லமாக தான் இப்போ 4 நாளாக வேலை நடந்துருக்கு. உண்மையிலே இந்த பாலம் வந்து பொறுத்து பாலம் தான். இதில் இருக்கிற பொறுத்து பாலம் தான். எல்லாம் நட்டு தான் போய் பூட்டி கிடக்கு. டென்டாக்கி போட்டு அந்த பக்கத்தால் இந்த பக்கத்தாலையும் தூக்குறதுக்கு ஒரு சின்ன வேலை. ஏன வேலை அது அப்படி செய்யாமல் இப்படி வெளியில் பெரிய அப்படியே நீட்டாகவே பாலத்தை எடுக்க போயினோம்ன்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் பண்ணுங்க. இன்றைக்கு வந்து இந்த பாலம் எடுக்கணுமா, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன நடக்குது, யார் யார் வெறியினம்ன்றதில் பற்றி தான் அந்த காணொலியில் சொல்ல போகிறேன். தெரிவிங்க. அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய அரசாங்கத்தால் தான் இந்த பாலங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. உண்மையிலே இந்த இந்திய அரசாங்கம் இந்த பாலத்துக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறதே மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாங்க காணொலிக்குள்ள முழுமையாக போகும். பயப்படாம அப்படியே நேரம் வாங்க ஓடி நடக்கணும். இந்த பாதை தான் 2 போட்டிருக்காங்க சைட்டால் ஒரு போகிறதுக்கு. அந்த பாலம் இன்னும் போடப்படலை. இந்த பாதை இப்போ நடந்து போகக்கூடிய மாதிரி கண்டைக்கெல்லாம் வந்து சேராக இருந்தது. ஒரு பக்கம் தூக்கி ஓகே தானே. இப்போ வந்து நாங்கள் பால வேலை நடந்து கொண்டான் இருக்கு. இன்னுமே வந்து தூக்கி முடியலை. இது எப்படி 4 ஆண்டே ஆகும் போல் நடக்குது தூக்கி முடிய. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் இருக்கிற க்ரெயின் வந்து பின்னுக்கு போகுது பாருங்கள். இந்த க்ரெயின் வந்து இப்போ இந்த பாலத்தை வந்து பின்பக்கத்தால் இழுக்க போகுது. இப்போ தூக்கி வச்சுருக்கிற இந்த பாலத்தை வந்து பின்பக்கத்தால் தூக்க போகுது பாருங்கள். அதில் நிற்கிற க்ரெயின் வந்து ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த என்ன சொல்கிறது, அந்த ஃபிட்டிங் க்ரெயின். இது வந்து அப்படி இல்லை, இது வந்து அந்த செயின் பிளாக் க்ரெயின். இது வந்து ஓடும். அப்போ இதுதான் வந்து பின்பக்கத்தால் இந்த பாலத்தை இழுக்க போகுது பாருங்கள். இப்போ இதில் இருக்கிற பாலம் இண்டியோட இந்த பாலம் வழியில் வரணும். தண்ணிக்கு இருக்கிற பாலத்தை பாருங்கள், அப்படியே விலையில் வருது, பின்னுக்கு வருது பாருங்கள்.
இன்றைக்கி இதை கொண்டு வந்து வச்சுக்காங்க. இதான் வந்து கிழக்கு போடுற பாலை கம்பி. இது பாருங்கள், இதை பாருங்கள், இது இன்றைக்கு கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க இதில். ஓகே, அப்படி இருக்குது. இஞ்சால பாலம் இருக்குது. இவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ எல்லாமே வந்து ஃப்ளைட்லாம் வந்தது. அப்பா இவ்வளோ பேரத்தை கொண்டு வந்துருக்கு தான் இந்த ஃப்ளைட் பார்த்திங்களா? அப்போ அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டாக இருக்கும். இதான் வந்து இந்த குட்டி போட், வந்து ஆய்வு செய்கிற போட் பாருங்கள், அந்த தண்ணிகளுக்குள்ளே போகும். ஓகே, இது பாருங்கள் இவ்வளோ கம்பி. இது பாருங்கள் இவ்வளோ காடு, அங்கேருந்து இங்கேருந்து அப்படியே இருக்குது. அப்படி ஒன்று விட்டு கொண்டு வந்து வச்சுருக்கேன். அப்படியே பொறுத்துறதாம். இது அந்த பொறுத்துறது அப்படின்றத பார்ப்போம் தான் ஆசையாக வந்த இன்றைக்கும் சரி வரையில. சரி, இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். என்ன இந்த பாருங்கள், இங்கே வரைக்கும் இருக்குது. இந்த இது அந்த ஸ்லீப்பர் கட்டை மாதிரி இருக்குது பாருங்கள், பலகையல். இது பாருங்கள், இதுக்கும் பலகையெல்லாம் இதில் எழுதியிருக்கு. பார்ப்போம் என்னன்ட்டு. பாலம், இதுதான் பாலங்கள் எல்லாம் உங்களுக்கு நெடுக்க காட்டினது தான் காட்டக்கூடிய மாதிரி இருக்குது. இன்னும் வந்து பாலம் செஞ்சு முடியலை, என்ன வழியால் காட்டையெல்லாம் இருக்குது. வேறு இதுகளை இன்னும் அந்த பாலத்தை தூக்கினா தான் அடுத்த கட்டம் உங்களுக்கு காட்டலாம். இப்போ வந்து இந்த இதெல்லாம் இன்றைய கொண்டு வந்து வச்சுருக்குறாங்க பாருங்கள். இப்போ பாருங்கள், முன்னுக்கு என்னட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ வந்து சாப்பிட போயிட்டு நம்ம இந்த பாலம் இழுத்து மேலே வச்சாச்சு. இன்றையோட எப்படியும் மேலே வந்துடுவேன். அப்படியே வச்சு கலட்டுறதோ? இல்லை மேலே எடுத்துகிட்டு இருந்தானே நான் வந்துட்டு இங்கே கிரைன் தான் மேலே தூக்குதாப்பா, சில்லு தூக்குது கிரைன். பயமாக்குறாங்க. செயினை கலட்டி போட்டுது டக்கண்டு. வீதிகளுக்கும் இந்த ஒரு பாலம் வந்து எவ்வளோ முக்கியமானதுன்றது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஒரு வாகனம் பாருண்டா இவ்வளோ கஷ்டம், ஒரு சைக்கிளை கொண்டு வரண்டா இவ்வளோ கஷ்டம் பாருங்கள். இப்போ அந்த ஒரு சைக்கிள் வரதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வருது. இன்னும் ஒரு நான் நினைக்கிறேன், இன்னும் ஒரு 4 நாளில் இந்த பால வேலை எல்லாமே நிறைவடைஞ்சு மக்களுடைய ஒரு நல்ல தரமான ஒரு பயணத்தை மேற்கொள்ளாமல் நினைக்கிறேன் பாருங்க. பக்கத்தில் நிற்க பயமாக இருக்குது. இழுத்து மெல்லமாக விடுறாங்க. அதனால் வந்து நான் இப்போ நல்லா தள்ளி வந்துட்டு பாருங்கள். இந்த இதில் நேர நிற்கிற கிரைன் வந்துட்டேன்டா எனக்கு பக்கத்தில் தான் வரும். அதுக்காக கொஞ்சம் தள்ளி இஞ்சால வந்துட்டேன். இங்கே பாருங்கள், இஞ்சால ஃபுல்லாகவே வயல் வழி தான். 19ஆம் தேதி பாலம் போகப்படுது. இன்றைக்கு 11, ஆனால் 12 நாள் 13 நாள் ஆகுது. உண்மையாகவே 1987ஆம் ஆண்டு இலங்கை இந்தியா ஒப்பந்தத்தில் எங்கள் நாட்டுக்கு எந்த நேரமும் இந்திய ராணுவம் வரலாம். அது ஓகே, எங்களுக்கு அமைதிப்படையாக வந்தார்கள். 2009 முள்ளிவாய்க்கால மக்கள் எனக்கு அழிவுக்கும் இந்திய ராணுவம் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக வந்தார்கள். இன்றைக்கும் ஸ்ரீலங்கா அரசுக்கு சார்பாக தான் இந்த பாலத்துக்கு வந்திருக்காங்க. இதில் வந்து அவங்க என்னென்னா இந்த பாலத்தை ஆடிடி கலட்டி தரணும், மிச்சம் நாங்கள் செய்வோம். இந்த ஆடிடி வேலையில் அவங்க இந்திய ராணுவம் எந்த ஒரு கையும் தொடையில்லை, ஆடிடி தான் செய்து கொண்டிருக்கு. இன்றைக்கு பாருங்கள், ஒரு பாலத்தையே தூக்கில்லாத அரசாக தான் இருக்குது இந்த அரசு. ஒரு பாலத்தை இதே தரவழியில் தென்னிலங்கை நடந்ததுதான் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கு. இன்றைக்கு மக்கள் வர்ற வேதனை இதால் சுற்றி அதால் சுற்றி வேலைக்கு போக இல்லாமல் இருக்கிறாங்க, வயலுக்கு உரிய பசலை கொண்டு இல்லாமல் இருக்குது, இன்னும் வயல்கள் அழிஞ்ச வயல்களை வந்து பார்க்க இல்லாமல் இருக்குது. ஒரே துன்பமாக தான் இருக்குது. ஆனால் நிரந்தரமாக வந்து சில பாலங்கள் இன்றைக்கு அதுக்கு பக்கத்தில் ஒரு பாலம் இருக்குது. 5 வருஷம் 6 வருஷமாக எத்தனையோ அரசு மாதிரி நாங்களும் கத்தி 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 அந்த பாலம் வருது. உள்ளக வீதிகளை பொறுத்தவரையில் ஊர்வலில் பட்டு மோசமாக இருக்குது. தயவு செய்து இந்த அரசாங்கம் என்னென்ன செய்யணும்னா, உண்மையாகவே வெளிநாட்டிலேருந்து காசல் வருது, சாமான் வருது போதிய அளவு. ஆனால் உண்மையான வெள்ள நிவாரணத்துக்குரிய ஆக்களுக்கு ஒரு நிவாரணம் போகவும் இல்லை, அந்த 27 காசு கிடைக்கவும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃபேஸ்புக்லையும் ஜனாதிபதியோட படத்தோடு அதை தந்தார் இதை தந்தார், அந்த 25 50 1 கோடி வரைக்கும் ஃபேஸ்புக்கில் போடுறாங்க. ஃபேஸ்புக் அரசியலாக தான் இருக்கொழுது மக்களுக்கான தீர்வு உண்மையாகவே மக்களுக்கு கிடைக்கல. வேண்டாம் தான் புன்னந்திராய் வட்டாரத்துக்கு வாங்க. புன்னந்திராயில் 2500 குடும்பம் இருக்குது. 2500 குடும்பத்தில் 72 குடும்பத்துக்கு பதியப்பட்டிருக்கு, மிச்சாக்களுக்கு பதிய இல்லை. உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு பாதிக்கப்பட்ட என்ன அவங்க படம் கேட்குறாங்க. படம் உண்மையாகவே அந்த அட்டைக்கு கரண்ட் இல்லை, மின்சாரம் இல்லை, கவரேஜ் இல்லை, எல்லாம் இல்லை. அப்போ அந்த மக்கள் என்ன உடுக்கிற துணியை எடுத்து மேலே வைக்கிறதா, இல்லாட்டி பக்கத்து வீட்டுக்கு ஓடுறா வெள்ளம் வரக படம் பிடிக்குதா? அப்போ படம் எத்தனையோ மிருகங்கள், கோழி ஆடு மாடு அழிஞ்சிருக்கு. முக்கியமாக இது அந்த கிராமத்தை சேர்ந்த கிராம உத்தியோகஸ்தர் இருக்கிறது, அவையில் அதுக்கான ஆதரவை குடிக்கணும் இல்லை மக்கள். கிராம உத்தியோகத்தருக்கு எதுவும் உள்ளுக்குள்ளாத எதுவும்
அன்னூறு அரசுன்னு சொல்லி தெரியாது, இந்த செக்குலரை பாதி மக்களுக்கு ஒரு செக்குலரை கொடுக்குறாங்களோ தெரியாது. எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. வேண்டாம், எந்த கிராமத்துக்கும் இந்த ஜனாதிபதி செயலகத்திலேருந்தோ ஆரோ என்னோட வரட்டு, நான் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இன்றைக்கு முக்கொம்பனில் ஒரு இடம் இருக்குது, ஒரு 120 குடும்பம் இனியில் வெள்ளம் பிடிச்சி வரமா இன்னும் நிவாரணம் போய் கேட்குறேன். விநாயகபுரம் அது மாதிரி இந்த எங்கள் கட்டாவளிக்கில் தாங்க சொல்லுவோமே, எத்தனையோ வீடுகளுக்கு நிவாரணம் போய். இன்றைக்கு கூடிய ஒரு செத்த வீட்டுக்கு போன நேரத்தில் அந்த வீட்டில் 3 பிள்ளை, புருஷன் வந்து காய்ச்சல் வந்துட்டார், வீடெல்லாம் தண்ணி போயிருக்கு. ஆனால் நான் கேட்டேன் என்ன நிவாரணங்கள் வந்தாண்டு இல்லை. இப்படியே தான் அது மருது நகர் பக்கத்தில் இப்படியே தான் தொடர்ச்சியாக இருக்குது. வேண்டாம், என்னோட வரட்டும். நான் என்ற சொந்த வேக்கில் ஒவ்வொரு கிராமத்தையும் இந்த ஜனாதிபதிக்குரிய முக்கியமான ஆளாக அனுப்பிட்டு நான் காட்டுறேன். நீங்களும் உங்களுடைய சொந்த காணியை வந்து அரசாங்கத்துக்கு கொடுத்து மக்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்கிறேன் செய்தி ஒன்று பார்த்துருக்கேன். சொந்த காணி 50 பரப்பு ஓகே, நான் டிஎஸ்ஐயோட காய்ச்சி கொடுத்துருக்கேன். ஜனாதிபதி செயலத்துக்கு கொடுக்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் அது ஜிஏ ஒரு 50 குடும்பத்தை கொண்டு வந்து அந்த காணியை பிருந்தனையா டிஎஸ் பிருந்தனையாவோட காய்ச்சி அந்த காணியை எந்த டைம்லையும் கொடுக்கலாம். நான் எந்த ஒரு மறுப்பும் கிடையாது. ஏனென்றால் நாங்கள் போக்குள்ள ஒன்றும் கொண்டு போகிறது 50 பரப்பு 50 குடும்பம் வந்து இருப்பாடலாம். அதுவும் ஒரு பரப்பு 10 லட்ச ரூபாய்க்கு குறையாத இடம். ஒரு ரோட்டுக்கரையோட அந்த ஒதுக்குப்புறமான காணிகள் இல்லை, ரோட்டுக்கரையால் பெரும் மதிப்புக்குரிய காணி. அப்போ நான் அது சம்மந்தமாக 2-3 பேர் நான் நேரடியாக கூடி நுவரெலியாவில் இங்கே வந்து வேலை செய்கிற பிள்ளைகளோட தான் காய்ச்சி, அம்மா உங்களோட சொந்தக்காரங்க இருந்தால் கூட்டின்னு வாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். ஆனால் எல்லாருமே ஓமோன்றாங்க, அது ஆசைப்பட்டு வார மாதிரி தெரியல. என்ன இருந்தாலும் இப்போ நீங்கள் கூப்பிட்றீங்க மலைய மக்களை வந்து வடகிழக்கில் வந்து குடியமருங்கன்னு சொல்கிறீங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மலையம் தானே தாய் நிலம். அப்போ அதை விட்டு வர்றது தான் அவ்வளோ விருப்பம். தாய் நிலம் தாய் நிலம் மண் சரிவுலேருந்து இப்படி காலங்காலமாக இல்லையா உயிர்கள் போகுது. ஆனால் இங்கே வந்தாலும் அவர்கள் தொழில் வந்து உண்மையாகவே அங்கத்தை விட இங்கே உழைப்பு அதிகமாக இருக்கும். உண்மையாக இன்றைக்கு எத்தனையோ கமக்காரர்கள் அழிந்து தான் அவர்கள் உழைக்கும் மக்கள் தானே, அவர்கள் உழைக்கும் மக்கள் உழைப்பார்கள். அப்போ அந்த இதுகள் வந்து ஒரு சோம்பலாக இருக்கக்கூடிய ஆக்கள் இல்லை. இன்றைக்கும் கூடி பதிய போனோன்னு இப்போ போனோன்னு கேட்குறாங்க வெளிநாடு குவைத்துக்கு போன பொம்பளைகளுக்கு உண்மையாகவே கூலி வேலைக்கு தான் போயிருக்காங்க. அந்த பொம்பளையில் பிள்ளைகள் புருஷன் பாதிக்கப்பட்டிருந்தா வெளிநாடுன்னு சொல்லி விடுறாங்க. வெளிநாடு வந்து ஒரு லண்டன், சுவிஸ், கனடா அப்படியான பகுதிகளுக்கு சாமான் ஒரு நிவாரணத்தை கொடுக்காமலாம் உண்மையாகவே பாதிக்கப்பட்ட ஆக்களுக்கு கொடுக்கணும். இந்த இதை சொல்லணும். சஜித் பிரேமதாசா வந்து வீட்டு திட்டம்னு கொடுத்துட்டு ஒரு 16,000-17,000 வீடுக்குள்ள வச்சு அவ்வளோ வீடும் என்ன செய்கிறாங்க, உள்ள நகையில் அடை வச்சு முன்னுக்கு வீடு கட்டணும், அத்திவாரம் போடணும். அந்த நேரம் பவுன் 1 லட்சம் தான் விற்றது. அடை வச்சு எல்லாம் நாசமாக போய் இன்றைக்கு ஒரு தற்காலிக கொட்டிகளே இருக்கும். உண்மையாகவே ஜனாதிபதி அவர்கள் இந்த வெள்ள நிவாரணத்தோட இந்த சஜித் கொடுத்த வீடு எங்கிற மக்களுக்கு தான் கொடுத்தது. அந்த மக்கள் போட்டு தானே 200 தான் வந்தது. ஒவ்வொரு மக்களுக்கும் சஜித் கொடுத்த அத்தனை வீடுகளுக்கும் கட்டாயம் ஒரு புதிய வீட்டு திட்டம் ஒன்று கொடுத்து அந்த வீட்டை கட்டி கொடுக்கணும் மக்களுக்கு. எவ்வளவோ துன்பப்படுறாங்க. கிளிநொச்சி மாவட்டத்தில் மட்டும் இல்லை, வடக்கு கிழக்கில் எல்லாருமே அரசியலுக்கு வர முதல் எத்தனையோ கதைகளை சொல்கிறாங்க. ஆனால் ஒன்றும் தெரியலை. இன்றைக்கு ஃபேஸ்புக்கை திறந்தா ஜனாதிபதி படம் தான் இருக்கும். அந்த ஜிஎஸ்க்கு அந்த பவர் இருக்குது, இந்த பவர் இருக்குது, அந்த சாமான் கொடுக்குறோம், இந்த சாமான் கொடுக்குறோம், நிவாரண நிதி கொடுக்குறோம், வீட்டுக்கு கழுவு 20. ஆனால் உண்மையாகவே கொடுபட இல்லை. வேணா நாங்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கு கூடி இடத்துல கரைச்சி தவிசாலை போகிற நேரம் கத்துறாங்க மக்கள், என்னத்தை செய்திங்க, எது செய்திங்க, பாதைகள் மோசம். ஆனால் புலம்பெயர் தேசத்தில் என்ன ஏதோ இலங்கை எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குறேன். இதில் பாரபட்சம் பார்க்க தேவையில்லை. அழிந்தது தான் உண்மையாகவே. முக்கியமாக இந்த 50 பரப்பு காணியை நீங்கள் மலைய மக்களுக்கு கொடுப்பீங்களா? இல்லாமல் நான் பப்ளிக்காக போட இல்லாது. நான் இன்றைக்கு போட்டு நாளைக்கு ஒரு நாள் இல்லை இப்போ. அப்போ அந்த இதை நாங்கள் சொன்னால் செய்யத்தானே வேணும். மலைய மக்களுக்கு இந்த காணியை நீங்கள் கொடுப்பீங்க நிச்சயமாக. வேறு என்ன, உண்மையாகவே இந்த வயல்காரர்களை பார்த்து ஒரு பதிவு எடுத்து போடுங்க. வயல்கள் படு மோசமாக, குறிப்பாக 125% அழிஞ்சு தான் இருக்குது. அங்கே ஒரு ஜனாதிபதி செயலகத்திலேருந்து அவர்களுக்கு ஒரு நஷ்டம் கொடுக்கணும். அது சம்மந்தமாக தான் நான் சொல்கிறேன். ஆகவே எங்களுக்கு இப்போ எந்த நாட்டு வந்து இராணுவம் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை. இந்த இராணுவம் இப்போ வர இராணுவத்துக்கு வடக்கு கிழக்கு அஞ்சு ஒரு கட்டாயம் தமிழர் மத்தியில் ஒரு மாநில சுயாட்சியை வாழ வைக்கலாம்னு தானே இன்றைக்கும் புத்த சிலையை கொண்டு வந்து வைக்கிறாங்க திருவண்ணாமலையில். ஏன்னா புத்தர் இல்லாத இடமா இல்லாதவர்கள் வருவார்கள். காணியை கூடி காட்டலாம் வாங்க நேராக. அப்படியா? சரி, ஒரு நாளைக்கு நாங்கள் வந்து அந்த காணியை பார்க்கலாம். சரி.